செல்வம் சேரும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்து வச்சுட்டு தேவையில்லாத அதிகமாக நீங்கள் நினைக்கிறத ஏதோ ஒரு பர்சன்டேஜை தர்மத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி ஆண்டவனோட பெருசு தர்மம். இதை சொல்லக்கூடிய தத்துவம் இந்து மதம். இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பல சிம்மராசிக்காரர்கள் அப்படியே ஒன்றிடுவாங்க. ஆஃபீஸ் அப்படியே ஒரு ஒரு பொண்டாட்டி மாதிரியே தொழில். இது இதை போல ஒரு குற்றம் கிடையாது. வேலை செய்கிற இடத்துல நியாயமாக நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தப்பில்லை. எந்த ஒரு நிறுவனமும் உங்களை கணவனாவோ மனைவியாவோ இல்லை சொந்த பந்தமாவோ பார்க்காது. இந்த உண்மை உங்களுக்கு புரியும் போது வயசு 60 தொற்றும். இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, குடும்பம் நெக்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது தான் வேலை. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கலைன்னா நீங்கள் உங்களோட உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும், ரத்தம் ஓடுற வரைக்கும் வேலையில் வச்சுக்குவாங்க. அது முடிஞ்ச பிறகு வேலையில் வச்சுக்க மாட்டாங்க. இதில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சிம்மராசியில் இருக்கவங்க பாடுற பாடு இருக்குல்ல, அது தனி புஸ்தகம் போட்டால் கூட பத்தாது. ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் கடமுட இழுத்து ராட்டின மாதிரி தூக்கி அடித்து இவங்களை காலி பண்ணியிருக்கு. இது ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் இனிமேல் இதுதான் நடக்கும்னா, நீங்கள் அடுத்தது புதிய முயற்சிகள், புதிய வியாபாரத்தில் கொஞ்சம் இல்லை காலை வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது.